வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு தான் பல்கிங் பயணத்தோட 34வது நாள். அண்ணன் எப்பயும் போல ப்ரெஷ் எல்லாம் பண்ணிட்டு ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வெயிட் கெய்னர் ஷேக் ஒன்று போடலான்னு போனேன். அங்கே போய் பார்த்தா டப்பாக்குள்ள பீனட் பட்டர் தேடினுங்கிறேன். ஸ்டாக்கு காலி மக்களே. சரின்னு இருக்கிற ஸ்டாக்கெல்லாம் மட்டும் இறக்கி விட்டு இப்போதைக்கு வேலைக்கு ஆகிற மாதிரி ஒரு ஷேக் ஒன்று பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் 2 தோசையோ முட்டையோ சாப்பிட்டாச்சு. பீனட் பட்டர் ஸ்டாக்கு காலியான மாதிரி வீட்லேயும் நிறைய ஸ்டாக்கு காலியாகிட்டு இருந்துச்சு. ஸோ லம்பா ஸ்டாக் வாங்கினாலே எங்கே போவோம், அதே டிமார்ட் தான். ஸோ எடுக்க வேண்டிய ஸ்டாக்கெல்லாம் எடுத்து போட்டு விட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வண்டியை விட்டாச்சு. கொஞ்சம் பசியும் தீர்த்துக்குவோம் அப்படின்னு சிக்கன் நூடுல்ஸ் ஒன்று சாப்பிட்டு விட்டேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு என்னன்னே தெரியல மக்களே, நாள் ரொம்பவே சைலண்ட்டாக மந்தமாகவே இருக்குது. சரி இப்படியே ரொம்ப நேரம் உக்காந்தோம் பைத்தியம் பிடிச்சிரும் அப்படின்னு மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டும். அதே மாதிரி கொஞ்சம் அதிக தூரம் நடந்து கொஞ்சம் கார்டியோவோ பண்ணி முடிச்சிருவோம் அப்படின்னு போனேன். எனக்கு இப்படி தான் எப்பயாவது மூட் அவுட் ஆயிடுச்சுன்னா பக்கத்தில் அப்படி என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அதே மாதிரி தான் வர நாட்டிலேருந்து வந்தவங்கன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு சின்ன பையன் என்ன பண்ணி தொலைச்சாங்கன்னு தெரியல, கத்தி ஊரையே கூப்பிட்டுட்டான். கசமுசான்னு ஏதோ பேசி சமாளிச்சாங்க. ஆனால் என்ன பாஷை பேசினாங்க தான் புரியல. அதுக்கப்புறம் எனக்கு எப்போல்லாம் வந்துட்டு மைண்டு பிளாங்காக இருக்கும், இங்கே ஸ்கேட்டிங்கை பார்த்துக்கிட்டே இந்த பார்க்குக்கு ஒரு அட்டண்டன்ஸை போட்டுருவேன். சரி சும்மா உக்காந்தா போதாதுன்னு பார்க்லேயே வெளியே ஒரு 3 ரவுண்டு உள்ளே ஒரு 3 ரவுண்டுன்னு போயிட்டு அப்படியே கம்னலி சைடு போயிட்டு தாத்தா டீயில் ஒரு சாக்லேட் காஃபியை ஒன்று போட்டேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கும் வந்துட்டு பீனட் பட்டர்லாம் எப்படியோ காலி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு தேவையான வேலையெல்லாம் பண்ணியாச்சு. அண்ட் ஆல்சோ என் டயட்டையும் முடிச்சுக்கிட்டு இன்னைக்கு நாளையும் முடிச்சுக்கின மக்களே. இதே மாதிரி அடுத்த பயணத்தில் பார்ப்போம்.